அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி நம்ம சேனலில் ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையுமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அதேமாதிரி இந்த வருஷம் டிஎன்ஏ 2023 ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல்களை மாவட்ட வாரியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மற்றும் ஊட்டி. ஏன்னா ஊட்டியில் ஒரே ஒரு காலேஜ் இருக்கிறனால அதை இன்னொரு டிஸ்ட்ரிக்டோட கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ பெரம்பலூர் மற்றும் ஊட்டி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அந்த பொறியியல் கல்லூரிகளில் எவ்வளவு இடங்கள் ஒதுக்குனாங்க கவுன்சிலிங்க்கு, அதில் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கல்லூரி பெரம்பலூர். 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 16 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 989 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்காங்க, ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மட்டுமே. அது அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 478 சீட், அதாவது 48% சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 270 சீட்டும், அதாவது 27% சீட்டும் நிரம்பியிருக்கு. டோட்டலாக 989 சீட்டுக்கு 851 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் மட்டுமே 86% இடங்கள் நிரம்பி இருக்குது. அதுபோக கவுன்சிலிங் முடிச்சு 138 சீட்டு அந்த கல்லூரியில் வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3817 ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர். 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 226 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 106 இடங்கள் நிரம்பி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 226 இடங்களுக்கு 169 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் மட்டுமே 74.8% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 57 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3454 ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூர். 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 211 சீட்டு. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 81 சீட், அதாவது 38.4% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. டோட்டலாக 211 சீட்டுக்கு 137 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் 65% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 74 சீட்டு வேகன்சியாக இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது ஊட்டி மாவட்டம். ஸோ ஊட்டி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி தான் இருக்குது. 2705 சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீல்கிரிஸ். 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 202 சீட்டு. அதிகபட்சமாக கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டில் 68 சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 33% சீட்ஸ் ஆகும். 202 சீட்டுக்கு 93 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் மட்டுமே 46% இடங்கள் நிரம்பிச்சு. கவுன்சிலிங் முடிச்சு 109 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மற்றும் ஊட்டி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் இருக்கக்கூடிய தகவல்களும் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு வரோம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.